புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இறால் பண்ணையில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சுந்தர், இதை எப்படி பறிமுதல் செய்தார்கள்? முழு விவரங்கள் என்ன சுந்தர்? புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை பகுதியான மீமிசல், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து கஞ்சா மற்றும் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுவது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் அவ்வப்போது நுண்ணறிவு போலீசார் மற்றும் காவல்துறை ஆகியோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி நுண்ணறிவு பிரிவு சுத்தத்துறை அதிகாரிகளுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பகுதியிலிருந்து ஆரஸ்பட்டினம் பகுதியிலிருந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து அங்குள்ள பகுதிகளை அவர்கள் சுற்றி வளைத்து கண்காணிப்பு பணியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த ஆரஸ்பட்டினத்தில் உள்ள ஒரு இறால் பண்ணையில் சோதனை செய்தபோது அங்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி மதிப்பிலான 100 கிலோ ஹசீஸ் என்ற போதைப் பொருள், அதாவது சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பானது கோடிக்கணக்காக என்று கூறப்படுகிறது. அது 100 கிலோ மதிப்பில் ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் 814 கிலோ கஞ்சாவும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை சோதனை செய்வதை அறிந்து அந்த இறால் பண்ணை உரிமையாளர் தப்பி ஓடிவிட்டார். அவரை தேடும் பணியில் தற்போது நுண்ணறிவு அதாவது சுத்தத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்த பொருட்கள் கைப்பற்ற பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ராமநாதபுரத்தில் உள்ள சுற்றுத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர வழக்கு பதிவு செய்து தீவிரமான தேடுதல் வேட்டையில் நடைபெற்று வருகிறது. தற்போது சமீபத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் தற்போது இங்கிருந்து இலங்கைக்கு கடத்தப்படுகிறத கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் 814 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.